வெல்கம் டு வெற்றிவெளி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுனா ஆர்பிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்பிஐங்கிறது என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது என்னென்னா வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இதை பார்த்துக்கும். அதனால தான் இதை வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாண்டில் ஒரு வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட மாடலாக வச்சு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மைய வங்கி தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1934 ஆங்கிலேயர் காலகட்டத்தில் 1934 ஒரு சட்டம் போட்டு அதன்படி என்னென்னா இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி நம்ம இந்திய ஆட்சி பகுதிக்கு ஒரு வங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு நம்ம ஆர்பிஐ இந்திய மைய வங்கி தொடங்கியிருப்பாங்க. அப்போது அதோட தலைமையிட எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா கல்கத்தா. ஏன்னா ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தப்போ மெயினாக எதை பேஸ் பண்ணி அவங்களோட விரிவாக்கம் இருந்திருக்குன்னா கல்கத்தாவை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். அதனால தான் மைய வங்கி எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா கல்கத்தாவை தான் மையமாக வச்சு 1935 ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்னால் 1937 எங்கே இடமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா மும்பையில் 1937 அந்த ஆர்பிஐயோட தலைமையிட எங்கே இடமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1949 ஜனவரி 1 ஃபஸ்ட்டு வங்கியை தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஒரு வங்கி தேசியமயமாக்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் அது நம்மளோட ஆர்பிஐ வங்கி தான் தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்பிஐயோட அதை பார்த்துக்கிறதுக்காக கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இந்த ஆர்பிஐ ஆரம்பித்த காலகட்டத்தில் கவர்னராக யார் இருந்திருப்பார்னா ஆஸ்போர்ன் ஸ்மித். ஃபஸ்ட்டு ஆங்கிலேய கவர்னராக ஆஸ்போர்ன் ஸ்மித்தாக இருந்திருப்பார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல் இந்திய கவர்னராக யார் இருந்திருப்பாங்கன்னா சிடி தேஷ்முக். அவங்க தான் முதல் இந்திய கவர்னராக பதவியேற்றிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ கவர்னரை மாற்றிருக்காங்க. முன்னாடி 25வது கவர்னராக யார் இருந்திருப்பாங்கன்னா சக்திகாந்த தாஸ் இருந்திருப்பார். அவரோட பதவிக்காலம் காலியானதுக்கு தொடர்ந்து அடுத்து 26வது ஆர்பிஐ கவர்னராக யார் வந்திருப்பார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் தான் 26வது ஆர்பிஐ கவர்னராக இப்போ பதவியில் இருக்கார். ஸோ இந்த ஆர்பிஐ பற்றி பார்க்குறப்போ இந்த ஆர்பிஐ எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம், என்னதான் ஆங்கிலேயர்கள் உருவாக்கினாலுமே எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா 1923 ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்து மூலயமா தான் கருத்தாக்கம் பெற்றது நம்மளோட ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1935 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு அச்சடிச்சிருப்பாங்க. முறையாக 500 ரூபாய் நோட்டு அச்சடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் 1917 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டு அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆர்பிஐ தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டு எப்போ அச்சடிச்சிருப்பாங்கன்னா 1917 தான். மறுபடியும் 1917 அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நோட் அடிக்கிறது நிப்பாட்டியிருப்பாங்க. மறுபடியும் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1940 மறுபடியும் அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டு அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அதுவும் நிறுத்திடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1935 அவங்க ஆர்பிஐ உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் அதோட லிமிட்டாக எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 500 ரூபாய் தான் அதிகபட்ச லிமிட்டாக அச்சடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அதோட லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்பிஐ பேங்க் 10,000 ரூபாய் வரைக்கும் அச்சடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக எவ்வளோ வரைக்கும் அச்சடிச்சிருப்பாங்கன்னா 2,000 ரூபாய் வரைக்கும் அச்சடிச்சிருப்பாங்க. அந்த 2,000 ரூபாய் நோட்டும் இப்போ சமீபத்தில் புழக்கத்திலேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இப்போ 500 ரூபாய் நோட்டு தான் புழக்கத்தில் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த கருப்பு பணம் அந்த பிரச்சனைனால அது குறைக்கிறதுக்காக 2,000 ரூபாய் நோட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1938 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறாங்க. யாரோட உருவம் அச்சடிக்கிறாங்க அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ். அப்போ ஆங்கிலேயரோட மன்னராக இருந்த 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த 5 ரூபாய் நோட்டு தான் 1938 ஜனவரி மாதம் அதை அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கி 5 ரூபாய் நோட்டு. இது எது வரைக்கும் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1947, அதாவது இந்தியா சுதந்திரம் ஆகிற வரைக்கும் இந்த நோட்டு 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த நோட்டு தான் உலகத்தில் இருந்திருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட தேச தந்தையான காந்தியடிகளோட புகைப்படம் நம்ம ரூபாய் நோட்டுகளில்
இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? 1862 இந்த வருஷம் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு நவீன நாணயம் நாணயம் வந்து எப்போ அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1862. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த விக்டோரியா மகாராணி இருப்பாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த 7ஆம் எட்வர்ட் அவரோட உருவம் தாங்கிய நாணயம் வந்து நடுவில் வந்து புழக்கத்தில் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம்னா அதுக்கு முன்னாடி 1862 நவீன இந்தியாவோட முதல் நாணயம். சார் நம்ம நாணயம்னு பார்க்குறப்போ நம்ம முகலாய மன்னர்கள்லாம் சூர்வம்சத்தை சேர்ந்த ஷேர்ஷா சூரியை வந்து மறக்க முடியாது. எதனால் அப்படின்னா, நம்ம இந்திய ரூபாயோட தந்தை அவர் தான் வந்து நம்ம இந்திய ரூபாய்க்கான அடித்தளமிட்டவர். அதனால தான் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நவீன நாணய முறையின் தந்தை, இல்லைனா வந்து இந்திய ரூபாயின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா, அவர் வந்து ரூபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும், அதுக்கப்புறம் வந்து டாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் வந்து அவர் வந்து வெளியிட்டிருப்பார். இந்த டாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயம் வந்து 175 கிராம், அப்படி இல்லை அப்படின்னா 178 கிராம் அளவுடையதாக அது எடையுடையதாக இருந்திருக்கும். சரியா? அதனால தான் அவரை வந்து இந்திய ரூபாயின் தந்தை. அவரோட நாணய முறையை தான் பின்னால் வந்த ஆங்கிலேயர்கள், மராட்டியர்கள் எல்லாமே வந்து ஷேர்ஷா சூரியோட நாணய முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போது நாம் வந்து அவரோட ரூபியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ரூபாய் அப்படிங்கிற சொல்லு வந்து இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பணம் அச்சடிக்கிற இடங்கள் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, 1925 நாசிக்கில் தான் அந்த பணம் அச்சடிக்கிற மையம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அச்சடிக்கிற மையம் வந்து ஆரம்பித்தாலுமே எப்போ வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1928 தான் இந்த பணம் அச்சடிக்க இந்தியாவில் பணம் அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 25 ஸ்டார்ட் ஆனாலும் 28 தான் பணம் அச்சடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நாசிக் எங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் 1974 இன்னொரு இடத்துல வந்து அச்சடிக்க மையம் ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா வந்து தோவாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுக்கப்புறம் 1990 மைசூர் மற்றும் சல்பான் அப்படிங்கிற மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் வந்து அடுத்து பணம் அச்சடிக்கக்கூடிய மையங்கள் வந்து தொடங்கி இப்போ வந்து பணம் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு புது டாபிக் வந்து நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.